மீன் வாங்கவா? நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் சாமி. அந்த மீன் அது தெரியாதுப்பா. எனக்கா? ஆமாப்பா, உன்னை ஏமாத்திட்டு வந்தேன். என்ன ஏமாத்திடுவாங்களா? நான் மீன் வாங்கிட்டு வரேன். நான் மட்டும் போயிட்டு வரேன்ப்பா. இல்லப்பா, நானும் வண்டி எடுப்பா போலாம். எப்பவுமே ஏரிக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கிட்டு வருது வழக்கங்க. நான் இது வரைக்கும் தனியா தான் போயிருக்கேன், என் ஃப்ரெண்டோட போயிருக்கேன். இன்னைக்கு ருத்திகா பாப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சு என் கூட வந்துட்டாங்க. அங்க போனப்போ வந்து பாத்தீங்கன்னா கட்லா மீன் நிறைய பிடிச்சி வச்சிருந்தாங்க. ஓகே, ஒரு 4 கிலோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கட்லா மீனை வாங்கிட்டாங்க. இந்த ஒரு மீன் ஃபுல்லாவே 4 கிலோ இருக்கு. கஷ்டப்பட்ட காலத்துல 4 பீஸ் வாங்கி நாங்க 7 பேர் சாப்பிட்ட காலம்லாம் உண்டு. இன்னைக்கு 4 கிலோ வாங்கி நாங்க 3 பேர் சாப்பிட போறோம். இந்த வார்த்தையை கேட்டதையுமே என்ன பணத்திமுறை அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில பேர் கமெண்ட் போடுவாங்க. பணத்திமுறைக்கு சொல்லலைங்க, வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இன்னும் எதெல்லாம் பார்த்தாதான் பணத்திமுறைன்னு சொல்லுவீங்களே தெரியலையே. ருத்திகா பாப்பாவுக்கு இந்த மீனை பார்த்தது ஒரே ஆசை, மீன் கூட விளையாடணும் அப்படின்றா. அந்த மீனை அங்கே கிளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த விஷயம் மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ருத்திகா பாப்பா பேசுற விஷயம் உங்களுக்கு பிடிக்கும் நினைச்சீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பை.